Hi friends, welcome to Sudha's Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைலிங் பண்றதுலலாம் ரொம்ப விருப்பமா இருக்கு. ஆனா எனக்கு வந்து கரெக்ட்டான ஹேர் ப்ளோ பிரஷ் சூஸ் பண்ண தெரியல. சோ நீங்க ஒரு பெஸ்டான ஹேர் ப்ளோ பிரஷ் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க அப்படினு சொல்லிருந்தீங்க. சோ இன்னைக்கு வந்து நான் நிறைய பிராண்ட்ஸ் வந்து பார்த்தேன், பட் பெஸ்டான ஒண்ணை வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போறேன். சோ இதுல என்ன ஸ்பெஷல் அப்படி நம்ம பாக்கும்போது இது வந்து நம்ம ஹேர் ஸ்டைலிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேரை குளிச்சிட்டு வந்து நம்ம காய வைக்கிறோம் இல்லையா? சோ அந்த ஹேர் ட்ரையராவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அட் தி சேம் டைம் ஹேரை ஸ்ட்ரைட்டன் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 in 1 நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஹேர் பிரஷ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சோ அது என்ன அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம்னா அகாரோ அப்படினு சொல்லிட்டு ஒரு பிராண்ட். ஆல்ரெடி இது வந்து இன்டர்நெட்ல ரொம்ப ட்ரெண்டான ஒரு பிராண்ட் தான். நிறைய பேர் வந்து இது ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. சோ இந்த மாதிரி நம்மள நிறைய பேர் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டனர் வச்சிருப்போம், ஹேர் கர்லர் வச்சிருப்போம், இல்ல ஹேர் ப்ளோ ட்ரையர் தனித்தனியா வச்சிருப்போம். சோ என்கிட்டயும் தனித்தனியா ஒன்னு இருக்கு. ஆனா அது அதிகமா யூஸ் பண்றது இல்ல. ஸ்டில் அது வந்து ஒரு எக்ஸைட்மென்ட்காக அதை வாங்கி அது எப்படிதான் இருக்கு அப்படின்றத நான் செக் பண்ணி பார்க்கிறது உண்டு. சோ அந்த மாதிரி வாங்கும்போது இந்த டூல்ல எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அகாரோவோட ஹேர் வால்யூமைசர். இந்த அகாரோ ஹேர் வால்யூமைசர்ல 3 செட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ரொட்டேட்டபிளா இருக்கு. சோ இதுல வந்து கோல்ட், மீடியம், ஹாட் அப்படின்னு சொல்லிட்டு 3 செட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதை நான் வந்து எல்லா வகையிலுமே சர்ச் பண்ணிட்டே இருந்தேன். லைக் இதுல ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்கா, ஏதாவது ஒரு இதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிட்டே இருந்தேன். நார்மலா நம்ம வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டனரோ கர்லரோ யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அதுல அதிகப்படியான ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம சேனல்லே நான் வந்து நிறைய வீடியோஸ்ல வந்து சொல்லியிருப்பேன், ஹேர் ஹீட்டிங் டூல்ஸ் எல்லாம் அதிகமா யூஸ் பண்ணா முடி வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை வந்து ஏன் நான் சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல ஹீட் ரொம்ப கம்மியான அளவுல தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அட் தி சேம் டைம் இதை நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணும். இதை பத்தி ஒரு சில பேருக்கு வந்து தெரியாது. ஹேர் நீங்க எப்பெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டனரோ, ஏன்னா ஸ்ட்ரைட்டனர் இப்பெல்லாம் ரொம்ப கம்மியான அஃபோர்டபுள் ரேஞ்சஸ்லேயே வந்தாச்சு. ஸோ லைக் ஒரு 400, 500லாம் கூட வந்து கிடைக்குது. ஆனா அதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. பட் கண்டிப்பா நீங்க வந்து இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண எனக்கு ரொம்ப விருப்பம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அது வந்து முடிய டேமேஜ்ல இருந்து தடுக்கும். ஸோ எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க ஒரு நூல் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரேவை அடிச்சுட்டு நீங்க பர்ன் பண்ணி பாத்தீங்கன்னா அது அவ்வளவு சீக்கிரம் எரியாது. ஸோ நார்மலா அந்த நூலை வந்து நீங்க எரிச்சு பாத்தீங்கன்னா உடனே எரிஞ்சிடும். ஸோ அதுதான் அது நம்ம ஹேருக்கு மேல ஒரு கோட்டிங்கா வந்து ஃபார்ம் பண்ணிட்டு அது ஹீட் டேமேஜிங்ல இருந்து நம்மள கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணும். எனவே நம்ம அடிக்கடி இந்த மாதிரி ஸ்டைலிங் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது அவ்வளவு நல்லது இல்ல. பட் அட் தி சேம் டைம் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு தேவை அப்படின்னு தோணும் போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது, எப்படி யூஸ் பண்ண எல்லா டீடைலும் இப்ப நம்ம பார்த்துடலாம். ஸோ அகாராவோட HV2179 ஹேர் வால்யூமைசர் இது வந்து 1200 வாட்ஸ்ல இருக்கு. சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல 3 டைப் ஆஃப் ஹீட் வந்து கொடுத்திருக்காங்க. 2 ஸ்பீட் செட்டிங்ஸ் வந்து இருக்கு நம்மளுக்கு. சோ இங்க சர்ஃபேஸ் வந்து பார்த்தோம்னா 24 கேரட் கோல்டுல வந்து கொடுத்திருக்காங்க அந்த ஸ்டைலிங் சர்ஃபேஸ். இது வந்து ஈவனா ஹீட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இப்ப இந்த பிளேட்ல நம்ம வந்து கொடுக்கும்போது ஹேர் ஃபுல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஈவனா ஹீட் வந்து கிடைக்கும். இது இல்லாம நம்மளுக்கு ரிசல்ட் வந்து எல்லா ஹேர் டைப்புக்குமே சேமா இருக்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம சர்ஃபேஸா கொடுத்திருக்காங்க. இன்னும் வந்து அதோட பிரிசில்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சார்கோலை வச்சு, ஆக்டிவேட்டட் சார்கோல் இருக்கு இல்லையா, சோ அதை வச்சு அந்த பிரிசில்ஸ் எல்லாமே ஒரு லேயர் அப் மாதிரி பண்ணிருப்பாங்க. சோ இந்த பிரஷோட ஹெட்ல என்ன கோட்டிங் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செராமிக் டோர்லமைன் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது இது எதுக்குன்னா நம்மளோட ஹேர்ல கோம் பண்ணும்போது அங்க ஃப்ரிஸ் எல்லாம் நல்லா கம்மி பண்றதுக்காக தான். அங்க மேல மட்டும் பாத்தீங்கன்னா குண்டு குண்டா தெரியுது இல்லையா, சோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த செராமிக்ல கொடுத்திருப்பாங்க. ஒரு கோம் மாதிரியும் இருக்கிறதுனால, குட்டி குட்டி பிரிசில்ஸும் இருக்கிறதுனால ஈவனா நம்மளுக்கு வந்து தலையும் வாரிடும். அட் தி சேம் டைம் அதுக்கு தேவையான ஹீட்டும் ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டன் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது, கர்ல் பண்ணி ஸ்டைல் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேரை வந்து கோம் பண்ணும்போது இந்த வயர் வந்து சுருட்டிட்டு நம்ம மேல முறுக்கிக்குமா அப்படின்னு பார்க்கும்போது சிவில் பவர் கார்ட் மாதிரி கொடுத்திருக்கிறதுனால நம்மளுக்கு அது ஆட்டோ ரொட்டேட்டா வந்து இருக்கும். அது சுத்திக்கவே சுத்திக்காது, நம்ம மேலேயும் வந்து முறுக்கிடாது. இந்த ஹேர் வால்யூமைசர் நார்மலா சின்னதாலாம் இல்லாம நல்லா பெருசா இருக்கிறதுனால இதுல நான் என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தேன்னா, இதை நான் என்னோட அம்மாவோட தலையில வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். யூஸ்வலி அவங்களுக்கு ஹேர் ஸ்ட்ரைட்னர் வச்சு நான் பண்ணும்போது மினிமம் ஒரு 15 minutes ஆகுது மினிமமே வந்து எடுக்கும், மேக்ஸிமம் ½ hour வந்து எடுக்கும். பட் இதுல நான் பண்ணும்போது ஜஸ்ட் 2 to 3 minutesக்குள்ளேயே ஃபுல் ஹேரையும் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிருச்சு. ஸோ ரொம்ப சீக்கிரமாவே இருக்கு. அண்ட் வந்து ஹீட் ரொம்ப ஸ்லோவா அப்ளை பண்றதுனால ஹேர் டேமேஜிங்கும் ரொம்ப கண்ட்ரோலபிளா தான் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்து நம்ம இப்ப சடனா எங்கேயாவது வெளியில கிளம்பணும், ஹேர் இப்பதான் வாஷ் பண்ணோம் அப்படின்றப்ப இதுல ஃபர்ஸ்ட் செட்டிங்ல நம்ம வந்து ஹேரை கோம் பண்ணும்போது இது ப்ளோ ட்ரையரா இருக்கு. லைட்டான ஒரு ஹீட் வந்து அதுல ப்ரொடியூஸ் ஆகிறதுனால ஹேரை சீக்கிரமா அது வந்து காய வச்சிடுது. இது வந்து லேடிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னு பார்க்கும்போது இது லேடிஸ் ஜென்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். இன்னும் ஜென்னோட ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாவே அது வந்து டக்குன்னு அந்த ஸ்டைலிங் பண்ணி முடிச்சிடும். லைக் இப்ப நம்ம லேடிஸா இருக்கட்டும் ஜென்ஸா இருக்கட்டும் ஒரு ஹேரை ஸ்டைலிங் பண்ணணும், நான் வெளியில போறேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது நான் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்றப்ப நம்ம யூஸ்வலி என்ன பண்ணுவோம், பார்லர்ல போய் உட்காந்துட்டு ஒரு 1 hourக்கு முன்னாடி 2 hours முன்னாடி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு நம்ம ஹேர் எல்லாம் பண்ணி முடிச்சு அதுக்கு ஒரு 2000 3000 பே
பண்ணிட்டு நம்ம வருவோம் இல்லையா. ஸோ அது இல்லாம நம்ம ரிலாக்ஸா வீட்ல இருந்து ரெடி ஆயிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இதை எடுத்து தேவையான மாதிரி ஸ்டைல் பண்ணாலே இது கரெக்டா இருக்கு. அதாவது நம்மளுக்கு ஒரு அர்ஜென்ட்டான டைமுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு கண்டிப்பா. இன்னொரு பிளஸ் இதுல நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, ரொம்ப தின்னா ஹேர் இருக்கும் இல்லையா, லைக் முடி வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஹேரை வால்யூமா பஃப்னு காமிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வால்யூமைசராகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹேரை வந்து நல்ல ஒரு வால்யூம் ஹை வால்யூமா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து காமிக்கும். யூஸ்வலி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணும்போது சில முடிகள்லாம் தனித்தனியா வந்து அப்படியே நின்றுடும், நம்மளுக்கு தெரியாது எதை நம்ம பண்றோம் பண்ணல அப்படிங்கிறது. பட் இதுல வந்து இந்த பிரிசில்ஸ்லாம் இருக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்கா அப்படி கோம் பண்ணும்போது எல்லா முடியையும் சேர்த்து கவர் பண்றதுனால ஒரு முடி கூட நம்மளுக்கு அவ்வளவு மிஸ் ஆகிறதே இல்லை. கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்டா நம்ம வந்து பிளக்ல கனெக்ட் பண்ணிட்டு நம்மளோட ஹேரை ஸ்டைல் பண்ண ஆரம்பிக்கலாம். லைக் இதை நார்மலா நம்மளுக்கு சார்ஜபிளா கொடுத்துருந்தோம்னா எவ்ரி டைம் அதை சார்ஜ் பண்ணணும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும், அந்த மாதிரி இல்லாம டைரக்டா இன்ஸ்டன்டா நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. சோ இப்போ இந்த ஹேர் வால்யூமைசர் நம்ம எப்படிதான் இருக்கு அப்படின்றத யூஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஹேர் வந்து பாத்தீங்கன்னா நான் பின்னல் பின்னி வச்சிருந்ததுனால முடி எல்லாமே நல்லா வளைஞ்சு இருக்கு. ஹேர்ல ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே போட்டதுக்கு அப்புறம் ஹேரை வந்து நான் நல்லா டீடாங்கிள் பண்ணிட்டேன். அடுத்து இதுல வந்து நான் 3rd ஸ்பீட்ல வச்சுக்கிறேன். ஹேரை ஸ்ட்ரைட்டன் பண்ணி நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தேவையான இடத்துல எத்தனை டைம் வேணாலும் நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 to 4 டைம்ஸ் மாதிரி பண்ணிருக்கேன். என்னோட ஹேரை வந்து நான் கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரைட்டனர் வச்சு நான் இவ்வளவு ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா ஒரு 1/2 an hourக்கு மேலேயே இது வந்து எடுத்திருக்கும். ரிசல்ட்ஸ் ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. இந்த அளவுக்கு வந்து ஒரு நார்மலா ஹீட்டை கம்மியாவே ப்ரொடியூஸ் பண்ணி, ஏன்னா நான் அது மேல கூட நான் கை வச்சு அந்த அளவுக்கு எனக்கு ஹீட்டும் வந்து படல. யூஸ்வலி நான் வந்து ஸ்ட்ரைட்டனர் யூஸ் பண்ணும்போது அது மேல எங்க பட்டுருமோ, தலையில பட்டுருமோ, முகத்துல பட்டுருமோ ஒரு பயம் அது மேல நம்மளுக்கு வந்து இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஹீட் வந்து அது கொடுக்கும். கிட்ட வரும்போதே அது வந்து அவ்வளோ ஒரு பர்னிங்கா இருக்கும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை நான் கையவே நான் வந்து இப்ப இது மேல வைக்கிற எதுவுமே எனக்கு வந்து சுடல. நம்ம ஆன் பண்ணும்போது அந்த பிரிசில்ஸ் வழியா நமக்கு ஹீட் வந்து கொஞ்சமா ப்ரொடியூஸ் ஆகி நம்மளுக்கு ஹேருமே நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குது. எனக்கு வந்து இந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கு. இதுவே எனக்கு வந்து போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கூட உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரைட்டனா வேணும் அப்படின்னா கூட ஃபியூ டைம்ஸ் அதை வந்து நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது இன்னும் ஸ்ட்ரைட்டன் ஆயிடும். இன்னொரு சைடுக்கும் இந்த சைடுக்கும் இப்ப நம்ம டிஃபரன்ஸ் வந்து பார்க்கலாம். 2 minutes கூட ஆயிருக்காது, அதுக்குள்ளேயே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இருக்கு. இந்த சைடு நான் வந்து ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோட ஃபுல் முடியுமே வந்து ஸ்ட்ரைட்டன் பண்றதுக்கு யூஸ்வலி ஒரு 2 hours ஆகுது ஆகும். 2 மணி நேரம் எங்க இருக்கு, 2 நிமிஷம் எங்க இருக்கு அப்படின்றது எனக்கு கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா தான் வந்திருக்கு. 2 minutesலயே அழகா நம்மளோட ஹேரை வந்து இப்ப நம்ம ஸ்டைலிங் பண்ணியாச்சு. என்ன ஒரு பிளஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதோட சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நம்ம முடி வந்து ஒரு 2 times பண்ணும்போதே ஃபுல் ஹேரோட ஸ்கேல்ப்மே கவர் ஆயிடுது. அண்ட் இப்படி நம்ம 1 time பண்ணி இப்படி எடுக்கும் போதே பாதி முடி அதுல வந்து கவர் ஆயிடுது. ஓவராலா சொல்லும் போது இது ஒரு பயங்கரமான டைம் சேவர்னே சொல்லலாம். சோ இது நம்மளோட சிஸ்டர்ஸ்க்கோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கோ கிஃப்டா கூட வந்து கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ்ல வச்சுட்டு ஒரு 1 hour முன்னாடி ரெடி ஆகணும், 2 hours முன்னாடி ரெடி ஆகணும் நிறைய பேர் வெயிட் பண்ணுவீங்க. பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 minutesலயே எனக்கு தேவையான ஒரு சிம்பிள் ஹேர் ஸ்டைல நம்ம வந்து இப்ப அப்படியே ஒரு கிளிப் போட்டு போனா கூட ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஈவனா வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஸ்டைலிங் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னாலும் நீங்க ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேவியா இருந்து லைட்டா அதை சுருளா பண்ணனாலும் நீங்க அந்த ஹேர் ப்ளோ பிரஷ் அப்படியே வச்சு இப்படி சுருட்டி நீங்க இப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா இப்படியே நின்றுடும். ஸோ அடியில மட்டும் உங்களுக்கு சுருளா அழகா வந்து கிடைக்கும். அகாரோட ஹேர் வால்யூமைசர் எப்படி யூஸ் பண்றது, இது எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம லைவாவே வந்து பார்த்தோம். இது அமேசான்லயே நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுக்குறேன். அதோட ரிவ்யூவும் வந்து பார்த்திருப்பீங்க. ரொம்ப வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஹேர் ஸ்டைலர் தான் சொல்லுவேன். கண்டிப்பா யார் கேட்டாலும் நான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றது கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நம்மளோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. I will see you in the next video. Bye bye.